அதில் வேற நாங்கள் வந்து கோடி கோடியாக கொள்ளை அடித்து வச்சுக்கிறோமா, அவர் உழைச்சி சம்பாதிச்சான். போடா ஊர் தாலி அர்த்தவன 10 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்றேன். படுபாவிவங்க இவர் தராங்களாம் பிளாக்ல. அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் பிளாக்ல விற்று அந்த டிவிக்கே தொண்டன் தாலியெல்லாம் அறுத்து அவன் வீட்டில் நகையை போய் அடமானம் வச்சு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்று அந்த பணத்தில் ஏசி பஸ் ஒரு ஷேர் ஆட்டோவை சேர்த்து எக்ஸ்ட்ரா வச்சா கேஸ் பண்ணுமா இல்லையா? அந்த ஒக்கால ஓழி என்னடா பண்ண போற? அதில் ஒரு ஆள் தான்டா போற. அவ்வளோ பெரிய பஸ் நான் படுத்து உருளுவியா? எதுக்குடா அவ்வளோ பெருசு? தயவு செய்து சொல்கிறேன், அவன் எதனா சொல்லி போட்டோம். இந்த சமத்துவம் சகோதரத்துவம்லாம் வேணாம். நீங்கள் ஒன்று அந்த பஸ்ஸை இட்டு வந்து சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் செக் பண்ணுங்க. லென்த்து நியாயமாக இருக்குதா? அவ்வளோ நீட்டு இருக்கலாமா? ஏங்க ஆனாங்க நான் திமுகவில் காலகாலமாக உழைக்கிறேன். என் நம்பர் போர்டில் கருப்பு சிவப்பு ஸ்டிக்கர் ஓட்டினா கேஸ் போடுறாங்க டிராஃபிக் போலீஸு. ஏன் ஆச்சு தானே? அவனுக்கு மட்டும் நான் இது பர்மிஷனு. வண்டி சைஸை குறைக்க சொல்லுங்கள், சந்தில் திரும்ப மாட்டேங்குது. அவன் வேற சொல்கிறான் என்ன சந்து புந்தா கொடுக்குறீங்களாம். நல்லா பீச் ரோட்டில் தான் திறந்து விடுங்களா அவனை எல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல. அவன் பிரச்சாரம் வேன் வாங்கினான். அதில் மைக்கு வேலை செய்யலையா? உன் மைக்கு வேலை செய்யலனா நீ சொருவுறதை கரெக்டாக சொருவலன்னு அர்த்தம். அது நீ யாருக்கிட்ட கேட்கணும்? பஸ் எவன் செஞ்சு கொடுத்தானோ அவங்ககிட்ட கேட்கணும் இல்லையா? அதை நம்ம மைக்கெல்லாம் போட்டு தரான். நாங்கள் வந்து கேபிளை கட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா இருந்தால் உன் கேபிளையே கட் பண்ணியிருக்கோம் நேரம்.